எல்லா வருஷமே இந்த பிக் பேங் லீக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த வருஷம் மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா த கிரேட் பிரெட்லியோட ஃபைனல் இயர், அதாவது பிக் பேங் லீக்ல அவர் கடைசியாக விளையாட போகிற போட்டியில் இந்த மாதிரி அவரோட லாஸ்ட் ஓவர் இப்படி அமையும் யாராலையும் எதிர்பார்க்க முடியல, யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. அது அப்படி என்ன நினச்சுன்னா கரெக்டாக 2015 சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் நடந்த ஃபைனல் மேட்ச்சில் கடைசி ஒரு ஓவரில் 8 ரன் அடிக்கணும். பிரெட்லி கையில் தான் பாலை கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா பாலு 4, ரெண்டாவது பாலு அழகா ஒரு தட்டி ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணதோட ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணும்போது ரெண்டாவது ரன்னே கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 4 பால் 2 ரன் அடிக்கணும். மூணாவது பாலு அழகா ஒரு தட்டி ஒரு சிங்கிள். இன்னும் கரெக்டாக 3 பாலில் 1 ரன் அடிக்கணும். பிரெட்லியோட லாஸ்ட் ஸ்பெல் இந்த பிபிஎல்ல. பேட்ஸ்மேனும் அவுட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து 2 பால் 1 ரன் அடிக்கணும். அடுத்த பேட்ஸ்மேனும் அவுட்டு. இன்னும் 1 பாலில் 1 ரன் அடிக்கணும். இப்போ ஹேட்ரிக் பாலில் வேற இருக்காரு. பிரெட்லியோட லாஸ்ட் இந்த மொத்த ஸ்பெல்லு லாஸ்ட் 1 பால் பேட்ஸ்மேனோட தட்டி ரன் அவுட்டுக்கு இவ்வளோதான் சான்ஸ் இருந்தாலும் கை தெரியாமல் ஃபீல்டரோட கை வலிக்கு பால் மிஸ் ஆகி அவங்க கடைசியில் மேட்சோட முடிவு என்னதான் இருந்தாலும் த லெஜண்ட் பிரெட்லி அவரோட கடைசி ஒரு இவரோட த்ரில்லிங்காக இருந்தது. எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு.